வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. லாபஸ்தானத்திலிருந்து பிரயாணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்திலே மரணி, கார்த்திகை, மிருகசிரீஷம், ரோகிணி என்ற நட்சத்திரங்கள் மூலியம் வரப்போகிறார். மிதுன ராசிக்குள்ளே வந்த உடனே குரு சந்திர யோகத்தை பெறக்கூடிய நாளாக அமையப்போகிறது. 10, 11, 12 தேதிகள். அப்போது உங்களுக்கு லாபங்கள் பெருகுதாக அமையும். மனதிலே ஒரு குதூகலம் வரும். எப்படி செஞ்சுடலாம் சொல்கிற தைரியம் வரும். அந்த தைரியத்தை ஊட்டக்கூடிய சூழ்நிலையை குருவின் பார்வையானது செவ்வாயின் மேலே விழுவதும், செவ்வாய் பார்வையானது உங்களுடைய மேஷ ராசி மற்றும் ரிஷபராசியில் விழுவது, அதாவது 11 மற்றும் 12ஆம் இடத்திலும் விழுவது அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடத்துலையும் இருக்கிறது. அதனால் தேவையில்லாத விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள் அழகாக பகுத்து பிரிக்க முடியும் உங்களால். சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடம், அவர் உட்கார்ந்துருக்கிறது சிம்மராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் 10ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்குள்ளே போயிடுவார், 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேரை நல்லபடியாக பார்ப்பீங்க. அந்த பார்க்குற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு புதிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய பரிமாணங்கள் கிடைக்கும். ஆனால் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. சங்கடகர சதுர்த்தியின் போது கடனை உடைக்கும், கடனை அடைக்க உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மனோநிலையுடன் வாழலாம். வாழ்க்கை வளத்துடன்.